ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம செவன்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தென்னிந்திய அரசுகள் மற்றும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அதை பத்தின ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஒன்லைனர் இது மட்டும் நம்ம படிச்சாலே வந்து போதும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பண்டைய சோழ அரசின் பகுதி வந்து காவிரியோட அறிமுக பகுதி. செகண்ட் கொஸ்டின் வந்து பண்டைய சோழ அரசோட தலைநகரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உறையூர், திருச்சிராப்பள்ளி. நெக்ஸ்ட் வந்து 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் விஜயாலயன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகராக ஆக்கியவர் வந்து அவரும் வந்து யாருன்னா விஜயாலய சோழன். முக்கியமான கொஸ்டின். முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த இடத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர்? எந்த இடம்னா கங்கை கொண்ட சோழபுரம். நெக்ஸ்ட் வந்து சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன். ராஜராஜேஸ்வரம் கோயிலை, அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர் வந்து யாருன்னா நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, தஞ்சை பெரிய கோயில், அதை வந்து கட்டியவர் வந்து யாருன்னா முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜனோட மகன் வந்து முதலாம் ராஜேந்திரன். 1014 முதல் 1044. முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு 1023. கங்கை கொண்டான்னா கங்கையை கைப்பற்றியவர் அப்படிங்கிறதுனால, கங்கையை கைப்பற்றதுனால அவருக்கு வந்து கங்கை கொண்டான் அப்படிங்கிற பட்டம் வந்தது என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். இதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின். வட இந்திய போர்களில் வெற்றி பெற்ற பின் நினைவாக எழுப்பப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், சரியா? அதை கட்டியவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் ஸ்ரீ விஜயநகர பேரரசை கைப்பற்ற துணை புரிந்தது வந்து கடற்படை. விஜயாலய சோழன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் வந்து அதி ராஜேந்திரன். நெக்ஸ்ட் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது? இதுவுமே வந்து கூற்று காரணத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த சாளுக்கிய இளவரசர் வந்து விமலாதித்யன். முதலாம் ராஜேந்திரன் மகளான அமங்காதேவியை மணந்தவர் ராஜ நரேந்திரன். குந்தவை மற்றும் விமலாதித்யனுடைய மகன் வந்து ராஜராஜ நரேந்திரன். அமங்காதேவி மற்றும் ராஜ நரேந்திரனுடைய மகன் முதலாம் குலோத்துங்கன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதலாம் குலோத்துங்கன் வந்து சாளுக்கிய வம்சம் வந்து தொடங்குது. சாளுக்கிய மற்றும் சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் வந்து முதலாம் குலோத்துங்கன். இலங்கையில் சோழர்களுக்கு இருந்த பகுதிகளை இழந்தவர் வந்து முதலாம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட் வந்து 1277 பாண்டிய மன்னர் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னர் 3ஆம் ராஜேந்திர சோழன். அரசனுடைய மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? யுவராஜன். சோழர்கள் நிர்வாகத்தின் மிக சிறிய அலகு வந்து கிராமம். இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின். சோழர்கள் நிர்வாகம் வரிசை வந்து பேரரசு ஃபர்ஸ்ட், அடுத்து மண்டலங்கள், அடுத்து நாடுகள், அடுத்து வந்து கூற்றங்கள். சோழ ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார். இந்த கால வரிசைப்படை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோழ ஆட்சியின் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டு வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்துல வந்து அமைஞ்சிருக்கு. சோழர் ஆட்சி காலத்தில் நிலவர் வந்து எவ்வளவா இருந்ததுன்னா 1/3 காணிக்கடன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வேளாளரில் நிலங்கள் உடைமையாளர்களாக இருக்க இயலாதவர்கள் வந்து உளுக்குடி பிரிவினர். கிராம சபை உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்தம் இந்த குடும்பங்கள் வந்து 30. அதுல போட்டியிடும் ஆடவரோட வயது வந்து மேக்சிமம் அந்த ஆடவர் தான் இருக்கணும். அவங்களோட வயது வந்து 35 முதல் 70 வயது வரை. வேதங்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உடைமையாளராகவும் சொந்த வீடு உடையவராகவும் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு குவாலிபிகேஷனா இருக்கு. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பிரம்மதேவி. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ஓகேங்களா? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு வந்து சொல்றோம். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து தேவதான கிராமங்கள். வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? வேளாளர். 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இடம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். நீரை கொண்டு வருவது வந்து வாய்க்கால். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். நீரை வெளியேற்றுவது வந்து என்னன்னா வடிகால். நிர்வாக பிரிவில் மட்டத்தில் பயன்பட்டது வந்து நாடு வாய்க்கால்கள். அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் வந்து ஊர் வாய்க்கால். திருமுறைகளை வந்து தொகுத்தவர். முக்கியமான கொஸ்டின், நம்பியாண்டார் நம்பி. எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். இதுவுமே ஒரு டெட்டு கொஸ்டின். புதுச்சேரி அருகே திருப்புவனை என்னும் ஊரில் வேத கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1048. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடலில் வேத கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1067.
பெரிய புராணம், கம்பராமாயணம் யாருடைய காலத்தில் இருந்த உன்னதமான இலக்கியங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழர்களோட உன்னதமான இலக்கியங்கள். சோழர்களின் காலத்தில் வணிகம் மேற்கொண்ட வணிக குழு கில்டு அமைப்புகள் வந்து கடல் கடந்து வாணிகம் செய்வர்கள் ஒண்ணு, அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. உள்நாட்டு வணிகர்களை வந்து எப்படி சொல்லணும்னா மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். அஞ்சு வண்ணத்தார் இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா மேற்கு ஆசியர்கள், ரெண்டாவது அரேபியர்கள், மூணாவது வந்து யூதர்கள், நாலாவது வந்து கிறிஸ்தவர்கள், ஐந்தாவது வந்து இஸ்லாமியர்கள். இவங்களதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு சொல்றோம். அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் காலப்போக்கில் எவ்வாறு ஒருங்கிணைந்தனர்? ஐநூற்றுவர் திசை 1500 அப்படிங்கிற வந்து காலப்போக்கில் வந்து மாறுச்சு. கடல் கடந்த வணிக நடவடிக்கைகள் செயல்படுத்திய அமைப்பு வந்து 500. ஆரம்பகால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது வந்து என்னன்னா கொர்க்கை. இப்போ 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவி கொண்டவர்கள் வந்து யாருன்னா பாண்டியர்கள். களப்பிரரை ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுவர் கடுங்கோன். பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் அரிகேஸ் சமகால பாண்டிய மன்னர் வந்து அரிகேசரி மாறவர்மன். இதுவுமே வந்து நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின். அரிகேசரி மாறவர்மன் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 642. அரிகேசரி மாறவர்மன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் வந்து திருஞான சம்பந்தர். முக்கியமான டெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்போம். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.